இல்லையடா. இருக்கிறது ஒரே பேண்ட் துவைச்சு காய போட்டேன், காயல. நீதான் வந்துட்டிய, வாடா. எதுல வந்த? ஆட்டோல வந்தேன். அது பேர் ஆட்டோ இல்லடா, பட்பட்டி. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ கடைசியில வேலை கிடைக்கலன்னு டெல்லி வந்து சேர்ந்துட்டேன். 8 வருஷமா தேடுறேன்டா, ஒண்ணும் கிடைக்கலையே. நீ தாண்டா உண்மையான இந்தியன், பெருமைப்படு. இந்த தடவை ஒரு எம்பியோட சிபாரிசோட வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல எந்த கவர்மெண்ட் வரப்போகுதோ அவசரப்படுறியே. பரவாயில்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம எம்பி அதுல இருப்பாரு. டேடே, அங்க ரங்கம் குளிச்சுக்கிட்டு இருக்காண்டா, நம்ம ரூம்மேட். கதவு திறந்திருக்கேன்னு பார்த்தேன். சாரி. பரவாயில்ல பிரதர், நம்ம ராஜ்யத்துல கதவுக்கெல்லாம் தாப்பாளே கிடையாது. பிரதர் பேர் என்ன? தம்பு. எந்த ஊரு? தஞ்சாவூர். தெரியுது. சார் சார், அது என் பேண்ட் சார். சத்தியமா என் பேண்ட் சார், இப்பதான் அவுத்து வச்சேன். நீ பாத்தியாடா? சொல்றா. பிரதர், இது பசி சாம்ராஜ்யம். இங்க என்னது ஒண்ணுதுன்னு பேதமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். பேண்ட் சட்டையில இருந்து பீடி சிகரெட் வரைக்கும், பொட்டியில இருந்து ஜட்டி வரைக்கும், யாரது வேணா எவன் வேணா உபயோகிச்சுக்கலாம். இங்க சொந்தம் கொண்டாடுறதா இருந்தா அது அவங்க பேரை மட்டும்தான். எங்க அப்பா எனக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதுண்டா? இல்ல. இல்லையா? கத்துக்க. ஏன்னா இங்க பாதி நேரம் நாங்க சாப்பிடுறது சிகரெட் புகையத்தான். சரி. எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கல. எனக்கு இப்ப பாத்ரூம் வருது, நான் மட்டும் போன போதும்ல. சவ்யம் தெய்வமான்ஹிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த். நீ சாமியை கும்பிடுறியா இல்ல சண்டைக்கு எடுக்கிறியா? சைலண்டா சாமி கும்பிட முடியாது அவனுக்கு. கையில காசு இல்லைன்னா ஆத்திரம் மண்டுமே இருக்கு. Money, 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 it's so funny in the rich man's dirt. Money, 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 money. I promise to pay the bearer the sum of 100 rupees. Yahoo! 100 ரூபாயா? 100 rupees? 100 rupees? Yes, 100. ஒண்ணு பக்கத்துல 2 சைஃப். 100. நிஜமாவே இது 100 ரூபாயா? 100 ரூபாடா? 100 rupees. Yes. எப்படிடா சம்பாரிச்ச? உழைச்சி சம்பாதிச்சேன். நீயா? சரி, மூளை செலவழிச்சு சம்பாதிச்சேன். அதனாலதான் கேக்குறேன், ஒன்னால இப்படி முடிஞ்சது? நடக்கிற பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு செக்ஸ் படம், அதுல ஏகப்பட்ட நிர்வாண காட்சிகள். கேட்கணுமா? சென்சார் ரூல்ஸுக்கு பலியான நம்ம ரசிக பெருமக்கள் என்னமா அலையறாங்க தெரியுமா? 5 ரூபாய் டிக்கெட்ட 110 ரூபாய்க்கு வித்தேன் ஒரு மடையங்கிட்ட. வாழ்க நம்ம சென்சார், வாழ்க நம்ம பாரதம். இதெல்லாம் உன் சொந்த ஐடியாவா? அவ்வளவு புத்தி எனக்கு இருந்தா நான் ஏன் இப்படி? இதெல்லாம் திலீப் கொடுத்த ஐடியா. திலீப்? திலீப்பா? யார் அவன்? திலீப் பிழைக்க தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அப்பப்போ எனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல நாம இனிமே பணத்துக்கு ரிஷி மூலம் பாக்காதரா. இன்னைக்கு ராத்திரியாவது உலக ஒதுக்கட்டா. சரி, படபடன்னு சாமான்களுக்கு லிஸ்ட போடு. முதல்ல புள்ளியார் உண்டிக்கு 1 ரூபா. உனக்கு வேணும்னா கேளு, சாமி பேர சொல்லாத. அனாவசியமா பங்கட சர்தார்ஜிக்கு 15 ரூபா கொடுத்துனுப்பா. நெஸ்கஃபே, பால் பவுடர், சக்கரை. இரு, பீடி, சோப்பு, தேங்காய் எண்ணெய். சரி, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஃபர்ஸ்ட். ये 100 रुपए घर का किराया, बाकी 50 रुपए के लिए मैं कल आऊंगा, ठीक है? 100 rupees जिंदाबाद. भारत सरकार जिंदाबाद. பல்கலைக்கழகம் जिंदाबाद. BA டிகிரி जिंदाबाद. வேலையில்லா திண்டாட்டம் जिंदाबाद. காங்கிரஸ் பார்ட்டி जिंदाबाद. காங்கிரஸ் ஐ जिंदाबाद. காங்கிரஸ் யூ जिंदाबाद. காங்கிரஸ் எக்ஸ் जिंदाबाद. காங்கிரஸ் ஒய் जिंदाबाद. காங்கிரஸ் இசட் जिंदाबाद. எலெக்ஷன். ஹலோ, எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? ராட்னு போட்டிருக்காது. சாரி. உட்காருங்க. உட்காருங்க.
நீங்க உட்காருங்க. இல்ல முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். ராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ், எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க. அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லுங்க. வாங்க அவரு வாங்கலாம்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதடா தத்தி ஃபலோ. கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. ரசப்படி. சுடுடா. சுடுதியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கொடு. நெய் சாப்பிட்டா அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும். குழம்பு காலிஃபிளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கொடு. முருங்கக்காய். இந்த முருங்கக்காய் அழுத்தி பசியாத கண்ணு தெரிக்குது பாரு. சாரி, பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் என்னக்கடா? மோரு போறோம். பாயசம் இருக்கடா. பாயசம். ஊருக்காங்க. ஊருக்காய். ஊருக்காய். ஊருக்காய் ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமாவா இருக்கு? காரமா இருந்தாலும் சாப்பிடுறா. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறா. ரொம்ப பிரமாதம். போதுண்டா. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா. வருஷமா உன்னை வளர்த்தானே, அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம். 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்பன் மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். என்னப்பா இது? மண்ணெண்ண. நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுக்கு தான் வத்திப்பட்டீங்க. எங்க வத்திப்பட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு? இத பார், கொளுத்திக்க பாரு. சொல்லு, கொளுத்திக்கிட்டா கொளுத்திக்குவேன்.
சொல்லு. கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறான். பாத்துட்டே நிக்கிறேன். பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன், கொளுத்திக்குவேன், கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்திர. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்கா நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனால தான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டின்னு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளு வைக்க போறேன். யாருக்கு? மானுக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துருவேண்டா, என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல, என்ன விட்டுறா? ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேன்டா. சத்தியமா? சத்தியமா நான் மறக்க மாட்டேன்டா. நீ பத்த வச்சியா? நீ கூட்டு வருதுடா. सर नमस्कार सर, नमस्कार। नमस्ते जी। नमस्ते सर। आपको ये हिंदी की छोटी सी बात है। டேய் சும்மா இருடா. என்ன தமிழா? அரே சார் நம்ம ஊரு. சார் ஊரை விட்டு ஊர் வரமே எதுக்காக சார்? வேலை தேடி காலையில 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணிக்கு திரும்புறமே எதுக்காக சார்? குழப்புக்காகத்தான். சார் ராமாயண காலத்துல இந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல. அந்த காலம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன பண்ணு நினைக்கிறீங்க? இந்தாங்கப்பா, ஆளுக்கு 10 பைசா கொடுத்துறேன். ஆளை விட்டுருங்கப்பா. என்ன சார் இது? 10 பைசா கொடுத்து 2 தமிழ்ல இன்சல்ட் பண்றீங்களே. என்னப்பா 10 ரூபா வேணுங்கிறியா? அது இல்ல சார், உங்க கோட்டு வேணும் சார் 2 மணி நேரத்துக்கு. கோட்டா? ஒரு இன்டர்வியூக்கு போகணும். என்னடா ஆளையே காணோம்? போனா போட்டோம்டா. இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும். வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு? எங்க பிடிச்சிருக்க? மத்த நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். இவர்தான் சார் பெயிண்டர், பேரு பரணி. இதான் பெயிண்டிங். உங்களை மாதிரியே வரைய சொல்றோம் சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் சார். இவர் ஏன் பேசல? அவர் ஊமை சார். சாரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஐயோ ஐயோ, அப்படி சொல்லிட்டு அப்படியே அமுக்கட விடாத. உட்காருங்க சார். பாவம் புவர் பெயிண்டர் சார். ஆமா சார், ஊமை சார். ஊமைக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சார். சரி வரைய சொல்லுப்பா. இப்படியே வா. பின்ன வீசி எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணும் சார். கயட்டுங்க சார். அதுக்கு தானே இத்தனை கஷ்டமோ. கோட்டை ஏன் கழட்டணும்? இந்த பாடி எப்படி சார் தெரியும்? கயட்டுங்க சார் கோட்டை. கயட்டுறா. ஆடாடாடாடாடா, என்ன பாடி, என்ன பாடி. டேய், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடி நீ பாத்திருக்க? இல்லடா. பார்த்தது இல்ல? ஜானி வீஸ்முல்லர் பாடி மாதிரி இருக்குடா. யாருடா அது? அவர் தான்டா டார்சான். சார் நேரா பார்க்கணும் சார். அப்படிதான் அப்படிதான். பரணி, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வரைஞ்சா போறோம். 2 hours தான், அதுக்குள்ள முடிச்சுங்க. முடிச்சிடும். ஏய்யா, படம் வரையறியா இல்ல என் சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கியா?
எவ்வளவு நேரப்பா ஆகும் சார்? உங்க உடம்பு நல்ல உடம்பு சார், இரும்பு மாதிரி. ஆனா மூஞ்சிதான் வழக்கண்ண வழுக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நல்லா மூச்சு இழுத்து பிடிச்சுக்கோங்க. மிஸ்டர் ரங்கன், மிஸ்டர் எஸ் ரங்கன். என்னையா முடிஞ்சுதா? ஆபீஸ் போகணுப்பா. டெல்லியில நாங்க பார்க்காத ஆபீஸா? பாருங்க சார், அப்படியே ஆபீஸ் போனாலும் நாம என்ன வேலையா செய்ய போறோம்? 1.5 மணி நேரம் கேண்டீன்ல அரட்ட, 1 மணி நேரம் மரத்தடியில் அரட்ட, 1/2 மணி நேரம் அரசியல் அமுக்கலாம். கோட்டு வந்தாச்சு. ஏன் கோட் எங்க போயிருந்தது? இன்டர்வியூ போயிருந்தது. என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? இந்தாங்க சார் உங்க கோட்.